அதாவது எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். இங்கதான் எங்கேயோ என் கால்ல வந்து ஏறிச்சு. இப்ப எங்க போச்சு? ஐயோ, கருப்பாம்பூச்சி. முதல்ல இங்க. இப்ப என் கால்ல கருப்பு மூச்சு ஏறிச்சுன்னு சும்மா தானே சொன்னேன். ஐயோ, நான் எங்க சும்மா சொல்ல போறேன்? நிஜமாவே உங்க தோல் மேல கருப்பாம்பூச்சி ஏறிச்சு. நான் என் கண்ணால பார்த்தேன். நிஜமா பாத்தியா? நிஜமாதாங்க. அப்புறம் இப்பதான் அதோ அந்த ஜன்னல் வழியா வெளியே போச்சு. உண்மையிலே போயிடுச்சா? போயிடுச்சுங்க. சத்தியமா போயிடுச்சா? ஏன் மேல சத்தியமா போயிடுச்சுங்க. அப்ப சரி. அப்புறம் ஏதோ பதட்டத்துல இந்த மாதிரி ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? அதான் பயத்துல. ஓ, இப்போ பயத்துல கட்டி பிடிச்சிங்களே, அத சொல்றீங்களா? அதான். அதுக்கு சாரி. பரவாயில்லைங்க. என்ன? இல்ல, சரின்னு சொன்னேன். என்ன? ஒன்னும் இல்லையே, சும்மா சீப் எடுக்கலான்னு வந்தேன். சீப் எடுக்கிறதுக்கு எதுக்கு? வெயிட்டா எதையோ தூக்க வர மாதிரி 2 கை எப்படி தூக்கிட்டு வரீங்க? வெயிட்ட தான் தூக்கலான்னு வந்தேன், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. என்ன வளர்றீங்க? என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்க? மார்க்கமாவா? இல்லையே, எப்பயும் போலதானே இருக்க. இல்லையே, எனக்கு அப்படி தோணலையே. இங்க பாருங்க, காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க. நானும் நல்ல பையனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ அதுக்கு விட மாட்டியே. உன்னை யாரு இவ்வளவு அழகா இருக்க சொன்னது? அதுவும் புடவை வேற, இன்னும் எக்ஸ்ட்ரா அழகா வேற தெரியற. அப்பாடா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல இன்னைக்குதான் உங்க வாயால என்ன அழகா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்பதான் பொண்டாட்டிய ரசிக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா என்ன? ரசிக்கிறதெல்லாம் 24/7 நடந்துட்டு தான் இருக்கு. என்னன்னு தெரியல, இன்னைக்குதான் அத சொல்லணும்னு தோணி இருக்கு. என்ன திடீர்னு? தெரியல, தினமும் தான் உன்னை புடவையில பாக்குறேன், ஆனா இன்னைக்கு இந்த புடவையில பாக்குறப்போ ஏதோ எக்ஸ்ட்ரா அழகா தெரியுது. புடவை அழகா இருக்குன்னு இவ்ளோ சாதாரணமாவா சொல்லுவீங்க? வேற எப்படி சொல்றது? நல்லா இப்படி கட்டி புடிச்சு சொல்லுங்க. அடடா, அதை விட ரொம்ப நல்லா இருக்கே. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். என்னம்மா காலையிலேயே வெளியில கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? அம்மாக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கு மாமா. 11 o'clock அப்பாயின்மெண்ட் சொல்லிருக்காங்க.
அம்மா வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான். ஜீவா கூட வரான்ல? இல்லத்த, அவரு யாரையும் மீட் பண்ணணும்னு வெளியில போயிருக்காரு. அப்பா கூட வராரு, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. என்னப்பா ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுப்பா. கார்த்திக், பட்ஜெட் அப்ரூவலுக்காக ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கு. கொஞ்சம் அதை என்னன்னு பாரு. ஆபீஸுக்கு டைம் ஆச்சுமா, நான் அப்புறம் போய் பாத்துக்கிறேம்மா. நான் இப்ப போய் ரெடி ஆகுறேன். ஏங்க, காஃபி எடுத்துக்கோங்க. அப்பா, காஃபி. தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா, ஆர்த்திக், காஃபி. சாரி ஆர்த்திக். ஆர்த்தி, நானும் போனா போதேன்னு பொறுமையா இருந்தா ரொம்பதான் வானதிக்கிட்ட உன் அதிகாரத்தை காட்டுற. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு முன்னாடியே இங்க வந்தவ இவ. நியாயமா பார்த்தா நீதான் அவளுக்கு எல்லா வேலையும் செய்யணும். தங்கச்சி ஆச்சேன்னு கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம உனக்காக எல்லா வேலையும் அவ செஞ்சா. அவளையே நீ கை நீட்டி அடிக்கிறியா? முதல்ல வானதி கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ அம்மா. சுமார் வானதி, என்ன பாத்துட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, வானதி கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி. உங்க வீட்ல நீ வானதி கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ எனக்கு தெரியாது. ஆனா இனி ஒரு தடவை அவளை நீ அதிகாரம் பண்றதையோ இல்ல மரியாதை குறைச்சலா நடந்துகிட்டத நான் பார்த்தேன். அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. நீ பண்றதுக்கெல்லாம் வானதி வேணா பொறுமையா இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம அவ பாத்துக்கிறதுனாலதான் உனக்காக அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியாம போகுது. யார் யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வானதி இந்த குடும்பத்தையே கவனிச்சுக்கிறா. ஆனா உன்னால ஓ வேலையே சரியா செய்ய முடியல. ஒரு நாள் ஃபுல்லா தனியா சமைக்கிறதுல இருந்து எல்லா வீட்டு வேலையும் நீ செஞ்சு பாரு. அப்பதான் அவளோட கஷ்டம் உனக்கு என்னன்னு புரியும். இந்த வீட்டு மூத்த மருமக மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா வானதிய நீ கை நீட்டி அடிச்சிருப்ப. வெளியில போ. வெளியில வெளியில போன்னு சொல்றல. வானதி கிட்ட நீ மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. போய் தனியா அவுட் ஹவுஸ்ல தங்கு. அப்பதான் இனிமே அவகிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? உன்னை வெளியில போன்னு சொன்னேன். விடுங்க.
என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு நிக்கிற. போடி வெளியில. நீ பண்ண காரியத்துக்கு அவங்க கொடுக்கற தண்டனை சரிதான். போ இங்கிருந்து. போ ஆர்த்தி. ஆர்த்தி ஆர்த்தி. வானதி, வேண்டாம் வானதி. அம்மா ஆர்த்தி. அவ செஞ்ச தப்பு என்னங்கறத அவ உணரணும். அதுக்காகவாவது அவ ஒரு நாள் தனியா இருந்துட்டு வரட்டும். இது வெறும் தண்டனை மட்டும் இல்ல, உன்னை மரியாதை குறைச்சலா நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா போன்னு சொல்றல. இந்த வீட்டு மூத்த மருமக மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்? போய்கிறது. ஆர்த்தி, ஆர்த்தி. செம்ம கோவத்துல இருக்கேன். என் கண்ணு முன்னாடி நிக்காம தயவு செஞ்சுங்கிறது போயிரு. ஏன் மேல இதுக்கு இவ்ளோ கோவப்படுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? அந்த அம்மா என்ன அடிச்சதுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவங்க கிட்ட போய் சண்டை போடுவேன்னு பார்த்தா நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னையும் அடிக்கிற. நீ எல்லாம் ஒரு அம்மாவாமா? இங்க பாரு, அம்மா இது வரைக்கும் உன்னை எப்பவாவது அடிச்சிருக்கேனா? இன்னைக்கு இங்க இருந்த சூழ்நிலை அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு ஆர்த்தி. அந்த ராஜேஸ்வரி உன்னை கையை நீட்டி அடிச்சப்போ எனக்கு அவங்க மேல அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனா நான் ஏதாவது கோவப்பட்டு அந்த அம்மா கிட்ட சண்டைக்கு போயிருந்தேன்னா உன்னை அவுட் ஹவுஸ்க்கு தள்ளி விட்ட மாதிரி என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. நாமளே இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல சாணக்கியத்தனமா தான் அமைதியா இருந்து நம்ம காரியத்தை நம்ம சாதிக்கணும் ஆர்த்தி. ஏற்கனவே நீ வானத்தை அடிச்சதுல அந்த அம்மா உன் மேல அவ்வளவு கோபத்துல இருந்தது. இந்த நேரத்துல நானும் உனக்கு வக்காலத்தை வாங்கி பேசினேன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும்மா. அதுவும் இல்லாம அவங்க சொல்ல சொல்ல நீ அதே இடத்துல கல்லஞ்சிக்காரி மாதிரி அப்படியே நிக்கிற. மேற்கொண்டு அங்க எந்த பிரச்சனையும் பெருசா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை அடிச்சு அங்கிருந்து துரத்து விட்ட ஆர்த்தி. அத்தனை பேர் முன்னாடியும் அடி வாங்கினது அவமானமா இருந்தாலும் போயும் அந்த வானத்திற்காக அடி வாங்கிட்டு வந்தது இன்னும் அசிங்கமா இருக்குமா எனக்கு? ச்சே, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட என்ன போய் மன்னிப்பு வேற கேட்க வச்சுட்டாங்க. ஏதோ அந்த ஊர் பேர் தெரியாதவளுக்கு இப்ப நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா அது எப்பவுமே நல்லா இருந்துராது ஆர்த்தி. நமக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நாம வாங்கினதெல்லாம் கண்டிப்பா திருப்பி கொடுத்துடலாம். இப்படியே சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு அவளை இங்கேயே விட்டு வைக்க போறோம்? நான் அடி வாங்கினப்ப கூட எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. ஏன்னா இன்னும் நான் நல்லா வாங்கட்டும்னு அவ நினைச்சிருப்பா. நாம இந்த வீட்டுக்குள்ள வந்து வானத்தை இங்கிருந்து விரட்டணும்னு நினைச்சா அவளால இன்னைக்கு நான் இங்க வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு. சும்மா இரு ஆர்த்தி, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு. ஆர்த்தி, நீ முதல்ல உன் கோவத்தை கட்டுப்படுத்த. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாத ஆர்த்தி. நம்மளால ஒருத்தரை நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க முடியலன்னா அவங்க கூடவே இருந்து உறவாடிதான் அவங்கள கெடுக்கணும்.
இந்த வானத்தி விஷயத்திலயும் நம்ம அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதே மாதிரிதான் நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ராஜேஸ்வரி அம்மா ஒரு நாள் முழுக்க உன் அவுட் ஹவுஸ்லயே இருக்கணும்னு சொன்னதுக்காக நீ இங்கேயே அடைஞ்சு கிடக்கணும்னு இருக்கா என்ன? அப்படிலாம் இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா உன்னை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறேன். என்ன நடந்தாலும் நம்பிக்கையும் நிதானத்தையும் மட்டும் விட்டுறவே கூடாது. புரிஞ்சுதா? உனக்காக அம்மா இருக்கு. தைரியமா இரு. ஆர்த்தி, மல்லிகை பூவோட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தா இந்நேர பார்த்தா அவ எங்க போயிட்டா? ஆர்த்தி, ஆர்த்தி, இங்கேயும் இல்ல, எங்க போயிருப்பா? மாப்ள, ஆர்த்தி எங்க? கிச்சன்ல இருக்காளா? பிஸியா இருந்தா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இல்லைன்னா நான் கூப்பிட்டதா சொல்லி மாடிக்கு வர சொல்லிடுங்க. மாப்ள, ஆர்த்தி இப்ப வீட்ல இல்லைங்க மாப்ள. ஏன், வெளியே எங்கேயாவது போயிருக்காளா? இல்ல, அவளை அம்மா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க மாப்ள. என்ன சொல்றீங்க? என்னங்க மாப்ள சொல்றது? நீங்க வீட்ல இல்லாத நேரத்துல இங்க என்னென்னமோ நடந்து போச்சுங்க. வெளியில போ. இப்ப ஆர்த்தி எங்க? ஆர்த்தி இப்ப நம்ம அவுட் ஹவுஸ்ல தாங்க இருக்கா. யார் அது? நான் தான் ஆர்த்தி, கதவை தொற. இவர் இப்போ நம்மள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக வந்திருக்காரா, இல்ல அன்னைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்காரான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் நம்ம அந்த வானத்தி மேலையும் அந்த ராஜேஸ்வரி அம்மா மேலையும் கோவமா இருக்கோங்கிறது இவருக்கு தெரியவே கூடாது. ஆர்த்தி, உன்னதான், கதவை தொற. ஆர்த்தி, ஆர்த்தி, என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? ஆர்த்தி, அழாத ப்ளீஸ். இப்படியும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டுதான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. எல்லா தப்பும் ஏன் மேலதாங்க. என்ன இருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்க கூடாதுதான். நீங்களும் வேணும்னா என்ன 2 அடி அடிச்சுக்கோங்க. ஆர்த்தி, என்ன பண்ற? விடு ஆர்த்தி, விடு ஆர்த்தி, என்ன பண்ற? நான் அப்படி நடந்துகிட்டது அத்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. என்னோட அவசர புத்தினால எல்லாரோட நிம்மதியும் நான் கெடுத்துட்டேங்க. சத்தியமா இதெல்லாம் நான் வேணும்னே செய்யலங்க. சின்ன வயசுல இருந்து நான் வானதி கிட்ட இப்படிதான் கோவப்படுவேன், சண்டை போடுவேன். அந்த பழக்கம் தாங்க அவகிட்ட நான் ரூடா நடந்துகிட்டதுக்கு காரணம்.